அடுத்த பிரதியை நமதுடைய இந்த சங்கத்தின் வளர்ச்சிக்காக வேண்டி தானாக முன் வந்து நமது ஊராட்சி மன்ற தலைவர் ஏஎம் இஸ்மாயில் அவர்கள் ஒரு ஹதியாக்களை கொடுத்து அடுத்த பிரதியை பெற்றுக் கொள்கின்றார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்த மலரை நமது மரியாதைக்குரிய இந்த மஹல்லாவுடைய நாட்டாண்மை தலைமை நாட்டாண்மை ஹாஜி ஏ கமால் பாஷா அவர்கள் அடுத்த பிரதியை ஹதியா கொடுத்து பெற்றுக் கொள்கின்றார்கள். அதையும் டாக்டர் அவர்கள் வெளியிடுகின்றார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்தபடியாக நமது இந்த புஸ்ரா சங்கத்தின் தலைவர் ஓஏ ஆரிஃப் அவர்கள் அடுத்த பிரதியை வெளியிடுகின்றார்கள். அதை மரியாதைக்குரிய நாட்டாண்மை டிஎஸ்சி லியாக்கத் அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்த பிரதியை ஹாஜி எம் எஸ் ஷேக் மொய்தீன் அவர்கள் மில்லத்தினர் நாட்டாண்மை அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்தபடியாக நமதூர் அல் முஜ்மல் என்ற வாலிபர் சங்கங்கள் அவர்கள் சார்பாக அடுத்த மலரை ஒரு ஹதியா கொடுத்து பெற்றுக் கொள்கின்றார்கள். அதையும் ஆரிஃப் அவர்கள் வழங்குகின்றார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்தபடியாக நூருல் இஸ்லாம் இளைஞர் நட்பணி மன்றம் அவர்களுடைய தலைவரை அவர்கள் சார்பாக அடுத்த பிரதியை பெற்றுக் கொள்கின்றார்கள். அதையும் ஆரிஃப் அவர்கள் வழங்குகின்றார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். தயவு செய்து யாரும் இப்படி நினைத்துவிட வேண்டாம். அதாவது இங்கு பணங்களை வாங்கி கொண்டு பெற்றுக்கொள்ள விற்கின்றார்கள் என்பதை யாரும் நினைத்துக் கொள்ள வேண்டாம். ஒரு மரியாதை நிமித்தமாக இந்த சபையை கூட்டியதன் மரியாதை நிமித்தமாக நாம் சிலர்களுக்கு மட்டுமே நாம் அந்த மரியாதைக்காக சொல்லியிருக்கின்றோம். தாங்களாக மனமு வந்து கொடுத்து பெற்றுக்கொள்ள நாம் சந்தோஷம் அடைகின்றோம். யாரும் கொடுக்காவிட்டாலும் நாம் இதை வருத்தப்படுவது கிடையாது. அடுத்த பிரதியை மரியாதைக்குரிய புஸ்ரா அறக்கட்டளையின் அங்கம் வகிக்கக்கூடிய இ தீன் முகமது அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள். அதை நமது மரியாதைக்குரிய ஆரிஃப் அவர்கள் வெளியிடுகிறார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்தபடியாக இங்கு இந்த மலரை வெளியிடுவதற்காக வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கே ராஜா முகமது டாக்டர் அவர்களுக்கு நமது ஆரிஃப் அவர்கள் மலரை வெளியிடுகின்றார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்தபடியாக நமது இஸ்லாமிய இளைஞர் நட்பு மன்றத்தின் சார்பாக இந்த மலரை பெற்றுக் கொள்கின்றார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்தபடியாக இங்கு இந்த சபைக்கு சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி எம் ஷேக் முஹியுத்தீன் ஹசரத் அவர்கள் அடுத்த பிரதியை பெற்றுக் கொள்கின்றார்கள். அதை ஆரிஃப் அவர்கள் வெளியிடுகின்றார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்தபடியாக அரும்பாவரை சேர்ந்த தாயிர் அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள். அதை ஆரிஃப் அவர்கள் வெளியிடுகின்றார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். மரியாதைக்குரிய டைலர் அப்துல் சமத் அவர்கள் மனமுவந்து ஒரு அன்பளிப்பை கொடுத்து அடுத்த பிரதியை பெற்றுக் கொள்கின்றார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர்.
சரி, வீட்டில் வந்து கொடுப்பாங்க. சரி சரி சரி. அடுத்தபடியாக அனைத்து பிரதிகளையும் நமது வீடு வந்தே இந்த சங்கத்தார்கள் கொடுப்பார்கள். யாரும் ஹதியாக்களை எதிர்பார்த்து கொடுக்கவில்லை. நீங்களாக மனமும் ஏதாவது கொடுத்தால் பெற்றுக் கொள்வார்கள். அவர்களாக நம்மிடத்திலே பணம் கேட்க மாட்டார்கள். நீங்கள் எல்லோரும் வீடு வந்து கேட்பார்கள். யாருக்கு கிடைக்கவில்லையோ அவர்கள் சென்று கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தபடியாக நம்ம அவர்களுக்கு கிராத் ஓதி துவக்கி வைத்த மௌலவி ஹாஃபிஸ் எம் பஷீர் அஹமது ரப்பானி அவர்களுக்கு ஆரிஃப் அவர்கள் இந்த மலரை வழங்குகின்றார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். சரி, அடுத்தபடியாக நம்ம அவர்களுக்கு சிறப்பு பேச்சாளராக சிறப்பு மலரிடை வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ராஜா முகமது அவர்கள் நமக்கு முன்னால் சிறப்புரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சிறப்பான ஒரு நூல் வெளியீட்டு விழா மற்றும் 15வது ஆண்டு விழாவிற்கு தலைமை தாங்கியிருந்து இளைஞர்களுக்கெல்லாம் இது போன்ற ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் ஒய் ஆரிஃப் அவர்களே, மார்க்க ஆலோசகர் நூருல்லா அவர்களே, வரவேற்பை ஆற்றி அமைந்திருக்கும் ஜியாவுல் ஹக் அவர்களே, தலைவர் ஹாஜி கமால் பாஷா அவர்களே, நாட்டாமைகள் லியாக்கத் அலி அவர்களே, ஷேக் மொஹிதீன் அவர்களே, தீன் முகமது அவர்களே, மரியாதைக்குரிய ஜமாதார்களே, இன்ஷா அல்லாஹ் இப்போது பாங்க சொல்லப்பட்டு விட்டது. அதாவது நாட்டாண்மைகளுடைய அனுமதியோடு உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த கூட்டம் சரியாக 10:30 மணிக்கு முன்பே முடிந்துவிடும் அல்லது 10:30 மணிக்கு சரியாக முடிந்துவிடும். எனவே இப்போது இஷாவுடைய பாங்கு சொல்லப்பட்டு விட்டது. இன்ஷா அல்லாஹ் 10:30 மணிக்கு இஷா தொழுகை நடைபெறும். சரியாக 10:30 மணிக்கு இஷாவுடைய ஜமாத் நடைபெறும். எல்லோரும் சென்று ஜமாத்தா தொழுது கொள்வோம். இங்கு சிறப்பு பேச்சாளராக வருகை புரிந்திருக்கும் மௌலானா மௌலவி ஷேக் மொஹிதீன் ஃபாஜில் பாஹவி அவர்களே, ஜெயினுலாப்தீன் அவர்களே, நன்றி உரை கூற இருக்கும் ஷாதிக் பாஷா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, வீக்களத்தூருக்கு நான் பலமுறை வர வேண்டும் என்று எண்ணியதுண்டு. தினமும் என்னை 2 அல்லது 3 முறையாவது குறைந்தது வீக்களத்தூர் என்ற ஒரு சொல் என் ஞாபகத்தில் வந்து செல்லும். அதுக்கு பல காரணங்கள். பலமுறை இங்கு வர வேண்டும் என்று எண்ணியிருந்த போது இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதற்கு இங்கே கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த புஷ்ரா அமைப்பினருக்கு என் முதற்கு நன்றியை தெரிவித்து, களத்தூருக்கும் எனக்குமே நிறைய சம்பந்தம் உண்டு. எனது தாயாரின் சொந்த ஊர் டி களத்தூர் என்ற துறையூர் அருகே உள்ள ஒரு ஊர். இங்கே வீக்களத்தூர் இங்கும் எனது சொந்தங்கள் அதிகமாக தான் இருக்கிறார்கள். ஒருவர் எப்படி வெளிநாட்டிலிருந்து வரும்போது ஒரு பாசத்தோடு தன் ஊர் மக்களை பார்க்க போகிறோம், பல ஆண்டு காலம் அவர்களை பிரிந்து இருந்து இந்த மக்களை காண ஆவலோடு எப்படி வருவாரோ அதே ஆவலோடு தான் நானும் இங்கு உங்களை அனைவரையும் காண வந்திருக்கிறேன். காரணம், உங்கள் அனைவரையும் நான் பல்வேறு இடங்களில் பல ரொம்ப சந்தோஷமாகவும் பாசமாகவும் பார்த்த நேரம் உண்டு. அவர்கள் எல்லாம் அவர்கள் ஊரிலேயே சென்று பார்க்கிறோம் என்ற ஒரு ஆசை எனக்கு மிகவும் இருந்தது. அன்று அதை இன்று நிறைவேறிவிட்டது. இந்த புஷ்ரா அமைப்பு என்பது ஒரு சமுதாயத்தின் மிகவும் தேவைப்படுகின்ற ஒரு அமைப்பாக நான் கருதுகிறேன். அதுவும் இந்த காலகட்டத்தில் நமது சமுதாயத்திற்கு மிகவும் தேவை. நமது சமுதாயம் கல்வி, பொருளாதாரம், சமுதாய விழிப்புணர்வு, இன்னும் பல்வேறு நிலைகளில் பின்தங்கிதான் இருக்கிறார்கள் என்று ஒரு கருத்து நிலவும் இந்த சூழ்நிலையிலே இது போன்ற அமைப்பினர் சமுதாயத்தில் பல்வேறு உதவிகளை செய்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி சமுதாய முன்னேற்றத்துக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாகவும் ஒரு புத்துணர்ச்சியாகவும் இருக்கிறது. 1997 ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதனை 10 பேர் கொண்டு ஆரம்பித்து
பிறகு அதை படிப்படியாக வளர்ந்து இன்று 15 ஆண்டுகள் நிறைவு பெற்று இருக்கும் இந்த சூழ்நிலையில் நிறைய இளைஞர்கள் அதை பின்பற்றி பல்வேறு வகையான சேவைகளை செய்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக நாம் இளைஞர்கள் இந்த நாட்டினை நல்ல ஒரு இடத்திற்கு கொண்டு செல்வார்கள் என்பதில் ஐயப்பாடில்லை. ஒவ்வொரு ஊரிலும் ஒரு சங்கம் இதுபோல் இருந்தால் அந்த ஊரிலே எந்த கெட்ட காரியங்களும் நடைபெறாது. இளைஞர்கள் கெட்ட வழியில் செல்லாமல் தடுக்கப்படுவார்கள். அது மட்டுமின்றி பெண்கள், ஆண்கள் அனைவருமே பொருளாதாரம், கல்வி மற்றும் பல்வேறு சமுதாய முன்னேற்றம் அடைவார்கள் என்பதில் என்ற மாற்று கருத்தும் இல்லை. இவர்கள் செய்யும் இந்த சேவை ஒரு அரசாங்கமே செய்கின்ற சேவை போல் தோன்றுகிறது. இன்றுதான் நாம் பல்வேறு திட்டங்களை பார்க்கிறோம், மகளிர் சுய உதவிக்குழு மற்றும் பல்வேறு அரசாங்க திட்டங்களை பார்க்க. ஆனால் இவர்கள் 15 ஆண்டு காலமாக அதனை செயல்படுத்தி அரசாங்கத்திற்கே ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை அறியும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இவர்களுடைய ஒவ்வொரு புரோகிராம் பாத்தீங்கன்னா ரொம்ப கருத்துள்ளதாக இருக்கிறது, சமுதாய முன்னேற்றத்துக்கு தேவைப்படுவதாக இருக்கிறது. இப்போது கடைசியாக அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் ஆயுதம் வட்டி இல்லா கடன் திட்டம். வட்டி வாங்காதே வட்டி வாங்காதே என்று சொல்லிக்கொண்டு வாயால் மட்டும் இருப்பதை விட நானே வட்டி இல்லாமல் உங்களுக்கு காசை கொடுக்கிறேன், நானே ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இருக்கிறேன் என்பதை போல இந்த சங்கத்தினர் அதில் கால் எடுத்து வைக்கிறார்கள். அதுவும் இந்த 15வது ஆண்டு இது ஒரு நல்ல உதாரணமாக இவர்களே செயல்பாடுகள் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாகும். அடுத்தபடியாக இந்த மலரிலே பார்க்கப்படமானால் மலரில் அனைத்து கலவைகளும் இருக்கிறது. ஆன்மீகம், இஸ்லாம் பற்றிய கருத்துக்கள், இஸ்லாம் என்ன செய்ய சொல்கிறது, எதை கடைபிடிக்க சொல்கிறது, எதை தவிர்க்க சொல்கிறது என்பது இருக்கிறது. மருத்துவ குறிப்பேடுகள், மாரடைப்பு என்றால் என்ன, கொழுப்புகள் தவிர்த்தல் எப்படி, நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு போன்ற அனைத்து அம்சங்களும் இதில் இருக்கிறது. குடிப்பழக்கம், போதை பழக்கம் தவிர்க்க வேண்டும், அதனை சமூகத்தில் இருந்து அகற்ற வேண்டும் போன்ற நல்ல நல்ல கலவைகளை இதில் போட்டிருக்கிறார்கள். பல்வேறு முக்கிய பிரமுகர்களின் கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக IPS முகமது அலி அவர்களின் ஒரு கட்டுரையும் இதில் இருக்கிறது. அது சில சிறப்பு அம்சங்களில் ஒன்றாகும். இது போன்ற பல்வேறு திட்டங்களில் ஈடுபட்டு சிறப்பாக செயல்பட எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மருத்துவர் என்ற முறையில் நான் சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு செல்ல விரும்புகிறேன். எல்லாம் இந்த புத்தகத்திலே இருக்கிறது. அந்த புத்தகத்தில் இருக்கும் சில கருத்துக்களையே நான் சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் எப்படி சமுதாயத்தில் பொருளாதாரம், கல்வியை மேம்படுத்த விரும்புகிறார்களோ அதுபோல சமுதாயத்தில் ஒரு சுகாதாரமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதிலும் நாம் மிகுந்த அக்கறை கொள்ள வேண்டும். இந்த புத்தகத்திலும் நிறைய அது போன்ற கருத்துக்கள் இருக்கிற காரணம், இப்பொழுது சுகாதாரம் தான் பெரிய சவாலாக விடும் போல இருக்கிறது. சர்க்கரை நோய், மாரடைப்பு நோய், கொழுப்புச்சத்து, உடல் பருமன், பிரஷர் போன்ற வியாதிகள், இவைகள்தான் இனி பெரும் சுமை போல் ஆகிவிடுமோ என்று தோன்றுகிறது. ஆகவே நோய் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, இதை தடுக்கும் சில வழிமுறைகளை நான் ஒவ்வொரு நோய் வாரியாக சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். முதலாக சர்க்கரை நோய் வராமல் தடுப்பதற்கான சில வழிகள். சர்க்கரை நோய் வருவதற்கு முக்கிய காரணங்கள் தாய் தந்தையருக்கு சர்க்கரை இருப்பது, உடல் உழைப்பு குறைவாக இருப்பது, உடல் பருமன் அதிகமாக இருப்பது, மது அருந்துதல், சரியான முறையில் உணவு உட்கொள்ளாதல், ஒன்று அதிகமாக சாப்பிடுதல் இல்ல சரியாக சாப்பிடாமலே இருத்தல், இது இரண்டுமே சர்க்கரை நோய்க்கு காரணமாகி விடுகிறது. சர்க்கரை நோய் எதனால் வருகிறது என்று பார்த்து அது எப்படியெல்லாம் தவிர்க்கலாம் என்று பார்த்தால், ஒவ்வொரு நாளும் கரெக்டா டைமுக்கு டைம் சாப்பிடுறதே சர்க்கரை நோய் வராம தவிர்க்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறாகும். காலையில சாப்பிடுற சாப்பாடுக்கு பேரே பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவோம். ஃபாஸ்டிங்னா நோன்பு மாதிரி, சாப்பிடாம இருக்கிறோம், நோன்பு இருக்கிறோம், நைட்டு ஃபுல்லா நோன்பு இருக்கிறோம் சாப்பிடாம, காலையில் இருந்தோம்னா அது பேர் பிரேக் பண்றோம், அதனால அது பேர் பிரேக்ஃபாஸ்ட். அதை கம்பல்சரி ஒரு 9 மணிக்காவது நம்ம சாப்பிடணும், 9-9:30. அதிக நேரம் காலை உணவை தவிர்த்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு வியாதி நமக்கு வந்துடும். அல்சர் வரும், இல்ல சர்க்கரை வரும், இல்ல மாரடைப்பு, பிரஷர் போன்ற வியாதிகள்லாம் வரலாம். காரணம் அது பிரேக்ஃபாஸ்ட், அந்த நைட்டு ஃபுல்லா இருக்கிற அந்த ஃபாஸ்டிங்கை நம்ம பிரேக் பண்ணி ஆகணும். ஆகவே காலை உணவை தவிர்க்க
தவிர்க்கக்கூடாது. அதிகப்படியான அரிசி சாதங்களை தவிர்க்க வேண்டும். நிறைய சப்பாத்தி, கோதுமை இந்த மாதிரி ஐட்டங்களை அதிகமாக உட்கொள்ளுதல். கீரை, காய்கறிகள், நார் சத்துள்ள பொருட்களை அதிகமாக உட்கொள்ளுதல். கொழுப்பான பொருட்களை தவிர்த்தல். அதிக கொழுப்புள்ள பொருட்களை மிதமாக எடுத்துக்கொள்ளுதல். முடிந்த அளவுக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல தவிர்த்துட்டாலே ரொம்ப நல்லது. நிறைய பச்சை காய்கறிகள், கீரை வகைகளை அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் உணவிலே. இது உணவுல பொறுத்த வரைக்கும். அடுத்தது உடல் பருமன். வெயிட்டை ஏற்றக்கூடாது. நீங்க எவ்வளவு வெயிட் இருக்கலாம் அப்படின்னு கேட்டா, ஒரு மனுஷன் சென்டிமீட்டர்ல ஒரு உதாரணத்திற்கு 165 சென்டிமீட்டர் உயரம் இருக்காருன்னா அவர் 65 இருந்து 70 கிலோ வரைக்கும் தான் அதிகபட்சம் இருக்கலாம். ஆகவே உங்களுடைய வெயிட் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது, நீங்க எத்தனை சென்டிமீட்டர் ஹைட் இருக்கீங்களோ அதுல -100 பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்களுடைய ஐடியல் பாடி வெயிட் அப்படின்னு சொல்றது. சோ வெயிட் ஏத்தாம பாத்துங்க. டெய்லி உடற்பயிற்சி மஸ்ட். அந்த காலத்துலலாம் இறைவன் நம்மளை எப்படி படைச்சிருக்கான் அப்படின்னா, உன் உணவை நீயாவே உழுதோ இல்ல அடித்தோ சாப்பிட்டோ இல்ல வேட்டையாடியோ சாப்பிட்டு அப்பதான் அது செரிமானம் ஆகும். யாரோ ஒருத்தர் படைக்கிறார், நேரா பிளேட்ல முன்னாடி வந்து சாப்பாடு ஒண்ணு இருக்கு, அதை நம்ம சாப்பிட்டு அப்படியே படுத்து உணோம்னா அந்த எனர்ஜி இன்டேக்கும் அவுட்புட்டும் கோயின்சைட் ஆகாது. அந்த பேலன்ஸ் இல்லாதனாலதான் நிறைய வியாதிகள் வருது. சோ நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதை எல்லாம் செலவழிச்சிடறோம். ஒன்னு எக்ஸசைஸ் மூலியமா இல்ல வேலை மூலியமா. சோ பிசிக்கல் ஆக்டிவிட்டி, உடல் உழைப்பு, அது வேலை மூலிய சார்ந்ததா இருக்கலாம். சிலரோட வேலை உடல் உழைப்பு இல்லாத வேலையா இருக்கலாம், உட்கார்ந்துகிட்டே வேலை செய்யறா இருக்கலாம். அதுக்காக அவங்க போய் நீங்க எல்லாம் காட்டுல வேலை செய்யுங்கன்னு சொல்லல. உங்க தொழிலுக்கு ஏத்தாப்புல என்னென்ன உடல் உழைப்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியுமோ அதை அதிகமாக செய்ய வேண்டும். இப்ப ஒரு கடையில உட்கார்ந்து இருக்கிறவரா இருந்தா சாயங்காலம் ஒரு நேரம் வாக்கிங் போ. அதே மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், ரொம்ப டென்ஷனா இருக்கவங்க கம்பல்சரி ஒரு வாக்கிங் போலாம். மனசை டென்ஷன் இல்லாம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கான என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கோ அதெல்லாம் செய்யலாம். தியானம் செய்யலான்னு மாற்று மதத்தினர் சொல்லுவாங்க. நமக்கு ஒரு சிறந்த தியானம் கடவுள் கொடுத்த வரமாக 5 வேளை தொழுகை இருக்கிறது. அதுவே ஒரு சிறந்த தானம். அது பண்ணாலே உங்களுக்கு நிச்சயமா பிரஷர் வராது. நிறைய ஆசனங்கள் சொல்றாங்க. ஆசனங்கள் பண்ணா சர்க்கரை நோய் வராதுன்னு சொல்றாங்க. அதுல பாதி ஆசனங்கள் நம்ம தொழுகையிலேயே இருக்கு. ஒவ்வொரு நிலையும் ஒரு ஆசனமாக நமக்கு நபிகள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதெல்லாம் நம்ம கரெக்டான முறையில் பின்பற்றினாலே நமக்கு நிறைய வியாதிகள் வராது. ஒருவேளை இந்த வியாதிகள் வர்றதுக்கெல்லாம் காரணம் நாம் மார்க்கத்தை விட்டு ரொம்ப தள்ளி போயிட்டு இருக்கிறதும் ஒரு காரணமா இருக்குமோ. குடிக்கிறது, அதிகமாக சிகரெட்டு, போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது, தொழுகையை விடுவது, இன்னும் பல்வேறு. இப்ப முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நோன்பு வைப்பதால் சர்க்கரை நோய் வருகிறதுன்னு. இப்ப புதுசா லேட்டா அது எப்படா அப்படி நானே ரொம்ப கஷ்டப்படேன். நபிகள் நாயகம் சொல்லிய ஒரு கருத்து, நோன்பு வைக்க சொல்லியிருக்காங்க. ஆனா நோன்பு வைக்கிறதுனால உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, ஸ்ட்ரோக் வருது, சர்க்கரை நோய் வருதுன்னு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன் வரைக்குமே மருத்துவ உலகத்தில் அப்படிதான் இருக்கும். அப்ப ஒரு முஸ்லிம் மருத்துவனாக எனக்கு ஒரு தலைக்குணைவன் கூட சொல்லலாம். என்னடா சந்தித்து இந்த மலர் வெளியீட்டு விழாவிற்கு தாங்கள் வந்து மலர் வெளியிடுமாறு கேட்டேன்னு சொல்லிட்டு அவரிடம் நேரிடம் பேசும்போது, ஒரே வரையில் நான் வருகின்றேன், இன்ஷால்லா உங்கள் ஊரை நான் பார்க்க வேண்டும். நமது ஊரிலிருந்து அதிகமாக அவரிடம் போட்டு வந்து நோய்களை குணமடைந்து வருகிறார்கள் என்றும் விவரமாக சொன்னார். ஆகையால் உங்கள் ஊரில் நான் கண்டிப்பாக வந்து விழாவில் நான் கலந்து கொள்கிறேன் என்று அவருடைய வேலைகளில் விட்டுவிட்டு நமக்காக வந்து இந்த மலரை வெளியிட்டமைக்கு இந்த நல அறக்கட்டளையின் சார்பாக அவருக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். டாக்டர் அவர்களுக்கு நமது அமைப்பாளரான ஓஏ ஆரிஃப் அவர்கள் பொன்னாடி போர்த்தி கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். नारे तकबीर। கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, தாய்மார்களே, மரியாதைக்குரிய டாக்டர் ராஜா முகமது அவர்கள் நம்மவர்களுக்கு அறியாத சில அரிய பல கருத்துக்களை நமக்கு தெளிவாக்கினார்கள்.
மனிதனுக்கு எதனால் நோய்கள் வருகிறது, மனிதன் நோயினால் எப்படி அவஸ்தைப்படுகின்றான், அதற்கு தீர்வுதான் என்ன, அந்த நோயை வருவதற்கு முன்னால் தடுத்துக் கொண்டால் என்ன என்ற சில ஆலோசனைகளை நமக்கு தெளிவாக விவரித்தார்கள். ஆனால் சிலருக்கு சில பிடிவாத குணம் உண்டு. எப்படி என்று சொன்னால், ஒருவருக்கு ஒரு வியாதி இருக்கிறது, உதாரணமாக இருமிக் கொண்டே இருக்கின்றார், அவருக்கு பீடி கொடுக்கக்கூடிய பழக்கமும் இருக்கிறது. அவரிடத்திலே சென்று, நீங்கள் இவ்வளவு வேதனைப்படுகின்றீர்களே, வியாதியினால் கஷ்டப்படுகின்றீர்களே, ஏன் பீடி குடிக்கிறதை விட்டா தான் என்ன அப்படின்னு சொன்னா, ஏன் பீடி குடிக்கிறதை விட்டா மட்டும் 100 வருஷம் வாழ போறோமோ அப்படி எனக்கு முழுக்க பேசுவான். இப்ப எதை சொன்னாலும் சரி, ஏதாவது ஒரு சொன்னாக்கா, ஏன் அது மட்டும் இப்படி, இது இப்படி குறை சொல்றதே பழக்கம். நாம் அவர்களுடைய ஒரு நலனுக்காக சொல்லும் பொழுது அதை குறை சொல்றதே பழக்கம். உதாரணமாக ஒருவர் இருந்தார், அவர் எப்போ வீட்டுக்கு போனாலும் மனைவியுடைய சமையலை பார்த்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பார். எவ்வளவுதான் ருசியா சமைச்சு வச்சாலும் சரி, ஏதாவது ஒரு குறை சொன்னாதான் அவருக்கு திருப்தி, குறை சொன்னாதான் அன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்படி ஒரு நாள் வீட்டுக்கு போறாரு, மனைவி சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கிறாங்க, பார்த்தாரு, அதுல ஒரு முட்டையை எடுத்து ஆம்லெட் போட்டு வச்சிருக்கிறாங்க. இவருக்கு குறை சொல்ற பழக்கம் வச்சு இல்லவா, இப்ப பார்த்தாரு, உடனே மனைவி 2 சத்தம் போட்டாரு, ஏண்டி அறிவு இருக்கா, இன்னைக்கு முட்டையை அவிச்சு வைப்பேன்னா வந்தேன், இன்னைக்கு ஆம்லெட் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சத்தம் போட்டாரு. அப்ப அவங்க நினைச்சாங்க, ஆஹா இவங்க அவிச்சு முட்டை ஆசைப்படுறாங்க போல தெரியுது அப்படின்னு மறுநாள் வரும் பொழுது முட்டையை அவிச்சு வச்சாங்க. அப்ப வந்தாரு, அப்படியே பார்த்தாரு, முட்டை அவிச்சு வச்சிருக்கு, ஏண்டி அறிவு இருக்கா, இன்னைக்கு நான் ஆம்லெட் சாப்பிடலான்னு வந்தேன், இன்னைக்கு பார்த்து முட்டையை அவிச்சு வச்சிருக்கேன் நீ அப்படின்னு சத்தம் போட்டாரு. என்ன மனுஷனுக்கு இதே வேலையா போச்சு, எப்ப வந்தாலும் நிம்மதி சாப்பிட்டு போக மாட்டாரு போல தெரியுது, எதையாவது குறை சொல்லிட்டே இருக்கணுமோ அப்படின்னு மறுநாள் பார்த்தாங்க. மறுநாள் சாப்பிட வந்தாரு, ஏன் இந்த வம்பு, ஆம்லேட்டை போட்டு வச்சுட்டாங்க, முட்டையும் அவிச்சு வச்சுட்டாங்க, இப்ப குறை சொல்றதுக்கு வழி இல்லையா, வந்து உட்காந்தாரு, எப்படியே பார்த்தாரு, ஆம்லேட்டும் இருக்குது, அவிச்ச முட்டையும் இருக்குது, குறை சொல்றதுக்கு வழி இல்லை, எப்படினாலும் குறை சொல்லி ஆகணும், குறை சொல்லா அவருக்கு தூக்கம் வராது. பார்த்தாரு, அறிவு கட்டவில்லை, அவிச்சு வைக்கிற முட்டையில கொண்டு போய் ஆம்லேட் போட்டு வச்சிருக்க, ஆம்லேட் போற முட்டையை கொண்டு போய் அவிச்சு வச்சிருக்க அப்படின்னு குறை சொன்னார். அப்படித்தான் அவருக்கு நிம்மதி. இப்படி நாம எதை சொன்னாலும் அதை இடக்க முடக்க குறை சொல்றதே சிலருடைய பழக்கம். டாக்டர் அவர்கள் தெளிவா சொன்னார்கள், வியாதி எதனால வருது, அந்த வியாதியை தடுக்கக்கூடிய முறைகள் என்ன, அதை நாம் பேணுதலாக இருந்தால் அந்த வியாதியில் வராமலேயே தடுத்துக் கொள்ளலாமா என்பதாக சொன்னார்கள். இப்படி வியாதி உள்ள ஒரு இடத்துல சென்று அவருடைய அந்த வியாதிகள் வருவதற்கு சில குறைகளை, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கிறது, சுகர் இருக்கிறது, பிரஷர் இருக்கிறது, ஏன் கொஞ்சம் மாமிசத்தை கம்மி பண்ணிட்டா என்ன, கரிமீனை கம்மி பண்ணிட்டா என்ன அப்படி சொன்னா, ஏன் அது சாப்பிட்டவங்க எல்லாம் மட்டும் 100 வருஷம் வாழ்ந்துட்டாங்களா, எப்படி குறை சொல்றதே பழக்கமா போயிடுச்சு. இந்த புஸ்ரா சேவை சங்கத்தின் 15ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு 15 நபர்களுக்கு, மாணவிகளுக்கு 15 குடும்பத்தார்களை தேர்ந்தெடுத்து ஒரு அன்பளிப்பு வழங்குகின்றார்கள். இந்த 15 நபர்களும் இங்கு வந்தாலும் சரி அல்லது இங்கு வராதவர்களுக்கு அவர்கள் சார்பாக உடையவர்கள் வென்று அந்த பரிசினை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். அதில் முதலாக எஹ்சான் அல்லாவுடைய மகள் சமீரா பானு, யாரும் வந்திருக்கீங்களா? எஹ்சான் அல்லாவுடைய மகள் சமீரா பானு. அடுத்தபடியாக எம்ஏ ஷாஜஹானுடைய மகள் ராபியத்துல் பஸ்ரியா. சமீரா பானுவா? சரி, ராபியத்துல் பஸ்ரியா. அடுத்தபடியாக முபாரக் பாஷாவுடைய மகள் ரெஜினா பேகம். முகமது ஹனீஃபாவுடைய மகள் ரஃபீனா பானு. அவர்கள் சார்பாக உடையவர்கள் வந்து பெற்றுக் கொள்ளலாம். முகமது அலியுடைய மகனார் அப்துல் ரஹ்மான். அல்லாஹ்வுடைய மகனார் முகமது ரஃபீக். ஜாபர்களுடைய மகனார் முகமது ரியாஸ்.
முகமது ரஃபீக்குடைய மகள் மெஹராஜ் கனி, அப்துல் வஹாபுடைய மகள் நஸ்ரீன் பானு, காதர் மைதீனுடைய மகள் அரபாத்துன் நிசா, முகமது இஸ்மாயிலுடைய மகள் சமீனா பானு, கலீஃபுல்லாவுடைய மகன் முகமது ராஷித், அக்பர் பாஷாவுடைய மகன் முஜீபுர் ரஹ்மான், அப்துல் லத்தீஃபுடைய மகன் முகமது இசாக், பஷீர் அகமதுடைய மகன்